பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தம் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனம், உண்மையான மனம் திரும்புதல் வெறும் கண்ணீரில் முடிவதில்லை, வாழ்க்கை மாற்றத்தில் வெளிப்படுத்துகிறது என்பதை பவுல் இந்த வசனங்கள் மூலமாக கூறுகிறார். தேவனுக்கேற்ற துக்கத்தின் 7 கனிகள் என்று சொல்லப்பட்டதில் முதலாவது ஜாக்கிரதை. முன்பு அலட்சியமாக இருந்தவர்கள் இப்போது தேவனுக்காக அலர்ட்டாக விழிப்புடன் வாழ்கிறார்கள். ஆமேன். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களே எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், தங்களை நியாயப்படுத்துதல், தங்கள் தவறை மறைப்பதில்ல, மனம் திரும்பி சரியான நிலைக்கு வர முயற்சிப்பது, அதான் தங்களை நியாயப்படுத்துதல். அருவருப்பு, மூணாவது அருவருப்பு, பாவத்தை நேசிக்காமல் அதை வெறுப்பது. சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தரை நேசிப்பவர்களே தீமையை வெறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுத்து விடுங்கள், வெறுங்கள். நான்காவது பயம், தேவனுக்கான பரிசுத்த பயம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 5ஆவதாக பார்த்தோம் என்றால் வாஞ்சை, தேவனோடும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடும் ஒரு சரியான ஒரு உறவை மீட்டுக்கொள்ளும் அந்த ஒரு ஆவல், ஒரு ஆர்வம், அதுதான் அதிலே வாஞ்சியாக இருப்பது. 6ஆவதாக பார்த்தோம் என்றால் வைராக்கியம், முன்பு பாவத்தில் இருந்த அந்த ஆர்வம் இப்போது தேவனுடைய காரியங்களில் அது வைராக்கியமாக, வாஞ்சியாக, அது விருப்பமாக மாறுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஆவியில் அனலாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இன்னும் 7ஆவதாக பார்த்தோம் என்றால், நீதி செய்யும் அந்த ஒரு ஆர்வம், தவற்றை செய்யும் சரி செய்கிற ஒரு மனநிலை, தவறு திருத்திக் கொள்கிற ஒரு மனநிலை, மனம் திரும்புதல், அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது. ஆமேன். இதில் முக்கியமாக ஆழமான ஒரு ட்ரூத்தை பார்க்குறோம் என்றால், உண்மையான மனம் திரும்புதல் மனதை மட்டுமல்ல, நம்மளுடைய குணத்தையும், நம்மளுடைய நடக்கை, பேச்சு, செயல்பாடுகள், நடக்கை, அந்த ஐக்கியம், ஒரு ரிலேஷன்ஷிப், உறவுகள் எல்லாமே மாறுகிறது, மாற்றமடைகிறது. ஆமேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுலோட கடிதத்தின் ஒரு உண்மையான நோக்கம் என்னவென்றால், நான் எழுதியது தவறு செய்தவனுக்காகவும் அல்ல, அநியாயம் அனுபவித்தவனுக்காகவும் அல்ல, உங்கள் அக்கறை தேவனுடைய சந்நிதியில் வெளிப்படவே என்று கூறுவதை பார்க்க முடிகிறது. நான் எழுதிய கடிதத்தின் முக்கிய நோக்கம் யாரையும் அவமானப்படுத்துவது அல்ல என்று சொல்கிறார். இன்னும் சபையினர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், தேவனுடைய அந்த ஒரு திருத்துதல் அழிப்பதற்காக அல்ல, நம்மளை உருவாக்குவதற்காக, நம்மளை சீர்படுத்துவதற்காக, நம்மளை மோல்டு பண்ணி அவருக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுவதற்காக, தேவனுடைய வார்த்தை நம்மை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, நம்முடைய இருதயத்தில் மாற்றம், நமக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக. இன்னும் எபிரேயர் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவரை அதிகமாக சிட்சிக்கிறார். அப்போ சிச்சை நன்மைக்கே. அல்லேலூயா. தேவன் இதன் மூலமாக, இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்? தேவன் நம்மை திருத்தும் போது அதற்கு எதிர்நோக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் நம்மளுடைய செயல்பாடுகளில் அதில் தான் வெளிப்படும். அதில் நாம் அந்த செயல்பாடுகளில் நாம் உண்மையான மனம் திரும்புவதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றுவதற்கு நம்ம முழுவதுமாக அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அக்செப்ட் பண்ண வேண்டும், அதுக்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் அழகாக நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். நாம் கரைதிரை அற்றவர்களாக ஆண்டவருடைய வருகின் போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? இந்த என் சிந்தனையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகமானவரும் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையும் துதிக்கிறோம். வாளாக்காமல் தலையாக்குறையும் துதிக்கிறோம். கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா, மனம் திரும்புதலின் கனியையும் அதிலிருந்து நாங்கள் திருத்திக் கொள்வதற்கான அந்த நோக்கம், அதை அழகாக எங்களுக்கு வெளிப்படுத்தினேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 11ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களை கொண்டு நீ என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், முடி சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக, ஜெபத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இன்னச்சின பந்துக்கள் ஆண்டவரே அப்பா, வேலை ஸ்தலத்தில் எங்களோடு வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு அபரிவிதமாக ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்துங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களே முற்றிலுமா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.